சுவிசேஷம் முதல் அதிகாரம் 2-3 வசனம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று அனந்த முதல் கேட்டு ஞானஸ்நானத்தையும் கொடுத்து பிரசனம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவுள்ள பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த சாயங்கால வேலையிலே கத்தாவே உங்களுடைய கிருபாசன தண்டையிலே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, நீ தாமே எங்களை பரிசுத்தம் பண்ண ஒப்புக்கொடுக்கிறோம். கத்தாவே, குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே எங்கள் மீது தயவாக இறங்க வேண்டும் என்று உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். நீ பேசும் பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து மனுஷனாக நம்மை போல மாம்சத்திலே வந்தார். இந்த சரீரத்திலே அவர் வாழ்ந்த நாட்களிலே 2024 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சிறு பிள்ளையாக குழந்தையாக பிறந்து அவர் வளர்ந்தார். 33 வருடம் இந்த உலகத்திலே மனுஷனாக வாழ்ந்து பின்பு சிலுவை மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுந்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தவர் 40 நாள் இந்த பூமியிலே அவருடைய சீசர்களோடு கூட இருந்து பின்பு பரமேறி சென்று விட்டார். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக அந்த வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒரு பெரிய தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டது. இந்த ஏசாயா எழுதின அந்த தீர்க்கதரிசன வசனங்கள் முதல் 40 அதிகாரங்களில் வாசிக்கும் பொழுது 39 அதிகாரம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே 40ஆம் அதிகாரத்திலிருந்து வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து, அதாவது முதலாவது வருகை, அதாவது அவர் இரட்சகராக பிறக்க போகிறார், அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 42ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வருகை பற்றி, அதுபோல் 53ஆவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்து இரட்சகராக வருவதை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிற வெளிப்பாடுகள் நிறைந்த ஒரு புஸ்தகமாக இந்த 40ஆம் அதிகாரத்திலிருந்து இருக்குது. இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதின எல்லா காரியங்களும் பற்றி வாசிக்கும் பொழுது இப்போ 48ஆம் அதிகாரம் 49ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அப்புறம் 53ஆவது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகளை குறித்து எழுதிருக்கு. ஸோ இந்த வெளிப்பாடுகள்லாம் இருந்தாலுமே இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் அநேகர் 99% ஆஃப் ஜூவிஷ் 99 விழுக்காடு மக்கள் இஸ்ரவேலில் இந்த 53ஆம் அதிகாரத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை, ஏசியா 53 விளக்கம் நீங்கள் கேட்டீங்கன்னா கூட அவங்க அதை பற்றி சொன்னாலுமே மேசியா எங்களுக்கு இன்னும் வரவில்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நாசரேத்திலே பிறந்து வளர்ந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இரட்சகராக அல்லது ஆண்டவராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தான் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் கூட வாழ்கிறாங்களே தவிர இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதே போல் இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றி எழுதியிருக்கார். அவர் எப்படி சின்ன ஒரு பிள்ளையாக பிறந்து பாலகனாக அவருடைய சிலுவை மரணம் நமக்காக கொடுக்கப்பட்டார். 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் தினத்திலேயும் கிறிஸ்மஸ் காலங்களிலேயே நாம் இன்றைக்கு கூட நினைத்து அதை ஞாபகத்தோடு கூட இந்த 6ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் அப்படின்னு சொல்லி
வருஷத்துக்கு ஒரு முறை இது எல்லாமே நினைச்சு இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை அநேகர் கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய வருகை குறித்து இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பெற்ற ஏசாயாவினுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிற நமக்கு இன்றைக்கு இதிலிருந்து தான் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையும் இருக்குது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக பார்க்கப்பட்டால் முதல் வருகையில் இயேசு கிறிஸ்து பாலகனாக பிறந்து இந்த பூமியில 33 வருஷம் வாழ்ந்த அந்த காலத்தை குறித்து யோவான் எப்படி அவருக்கு யோவான் ஸ்நானகனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியம் என்னன்னா, நீ கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் அனுப்பப்பட்டார். யோவான் ஸ்நானகனும் சிறு வயதிலேயே பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக இருந்தார் என்று நாம் பார்க்க முடியும். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது எல்லாருமே எழுதினாங்க. மார்க்கு, லூக்கா, யோவான், எல்லா காஸ்பிள்லையுமே எல்லா சுவிசேஷத்துலையுமே அந்த யோவான் ஸ்நானகனுடைய வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 3:3 கூட நீங்கள் வாசிக்கலாம். அதே போல் லூக்கா 3:3 வாசிப்போம் இந்த வசனத்தை. அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின அந்த முதல் அதிகாரத்திலேயே அந்த வசனம் எப்படி இருக்கு பார்க்கலாம். 23வது வசனம். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருக்கிறேன் என்றான். அதனால் இன்றைக்கு உலகத்தில் அந்த யோவான் ஸ்நானகனை அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் நீ யார், எலியாவா அல்லது கிறிஸ்துவா அப்படின்னு அந்த பரிசேயர் மற்ற வேத பாரகர் அவங்களாம் வந்து ஒரு சந்தேகத்தோடு கூட யோவான் ஸ்நானகனை கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு உண்மையாய் வாழ்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து புறஜாதிகளிலேயும் மற்றவர்களும் வந்து நம்ம கேள்வி கேட்குறாங்க. இப்படிதான் எழுதிருக்குதா, இதுதான் வழியா பரலோகத்துக்கு, இப்படிதான் போனோமா, இல்லை எப்படி ஒன்னால வாழலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கிறிஸ்துவ மத பிரகாரமாக மத சடங்குகளை எல்லாம் வைத்து அவங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க வாழ்க்கையிலையும் அவங்க வீட்லேயும் கிறிஸ்து வருவது கிடையாது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு நாம் ஆயத்தம் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வருவோம். நம்முடைய வீட்டிலேயும் நம்முடைய உள்ளத்திலேயும் நம்முடைய இருப்பிடத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி இயேசு கிறிஸ்து வரணும்னு சொன்னால் என்னென்ன காரியங்கள்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்குது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிப்போம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடான அவைகளெல்லாம் சமமாக்கப்படும் என்றோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வரணும்னு சொன்னால் நாம ஆயத்தம் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. என்னென்னலாம் இருக்குது? மலைகள் குன்றுகள்லாம் தகர்க்கப்பட்டு தாழ்த்தப்பட வேண்டும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும், கோணலானவைகள்லாம் செவையாக வேண்டும், கரடு முரடானவைகள்லாம் சமமாக்கப்பட வேண்டும். இப்படி இருந்தால் தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வர முடியும். மலைகள் குன்றுகள்னால் என்ன அப்படின்னா, மலைகள்ன்றது வந்து நம்முடைய நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பெருமையை குறிக்கிறது. பெருமையும் ஆவிக்குரிய பெருமை. நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், நான் இந்த சபையில் இத்தனை வருஷ காலமாக இருக்கிறேன், இந்த சர்ச்சு கட்டுறது என்னுடைய பாதி பணம் இதில் போட்டிருக்கேன், அப்படியெல்லாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த பெருமை, எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் வந்து இந்த சபைக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிறது நாங்கள் தான். இன்றைக்கும் அந்த மாதிரி பெங்களூரில் நிறைய சர்ச்சில் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. சவுத்துலலாம் வந்து
குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இங்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு பொருள் மேலே அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஏசி வாங்கி போட்டால் அது மேலே அவங்க பேர் இருக்கும். திருச்சபையில் தேவாலயத்தில் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அங்கே வந்து சபைக்கும் ஒரு தேவாலயத்துக்கும் இன்னும் தேவாலயத்துக்கும் போட்டியில் கிறிஸ்மஸ் டைமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி சீரியல் செட்டெல்லாம் போட்டு லைட்டு அலங்காரமாக பண்ணுறாங்க. எங்கள் சபையை பார்த்தியா நாங்கள் எப்படி, இதெல்லாம் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பெருமை, கட்டடத்தை பற்றிய ஒரு பெருமை, தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்த காரியங்களை குறித்த ஒரு பெருமை. நான் இத்தனை ஊழியத்துக்கு இவ்வளோ மிஷினரிக்கு இவ்வளோ காசு அனுப்புகிறேன், எஃப்எம்பிக்கு அனுப்புகிறேன், ஐஎம்எஸ்க்கு அனுப்புகிறேன், இவங்களுக்கு அனுப்புகிறேன், அவங்களுக்கு அனுப்புகிறேன், ஜெம்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புகிறேன், இப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க வெளிப்படையாக. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ கொடுக்குறதே வலது கை கொடுப்பது இடது கை அறியாதிருப்பதாக அப்படின்னு சொல்கிறார். ஆனால் கொடுக்கும்போது கவரில் பேர் எழுதி போடுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. உபவாசம் பண்ணுறது குறித்து கூட உபவாசம் பண்ணுகிற காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீயோ உபவாசம் பண்ணும் பொழுது முகம் மலர்ச்சியாக இரு, உன் முகம் வாடலாக இருக்கக்கூடாது, நீ உபவாசத்தில் இருக்கிறன்னு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து எழுதியிருக்கார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை விட்டுட்டு நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியே சொன்னார், நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்தரங்கத்திலே பார்க்கிற பரமபிதா அவருக்கு மட்டும் தெரியணும். நீ ஜெபம் பண்ணும் பொழுது சத்தமாக ரொம்ப நீட்டிட்டு போகாத, ஜெபத்தை வந்து சுருக்கமாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அதெல்லாம் கடைப்பிடிக்கிறதே இல்லை. ஏன்னா தேவன் பரலோகத்தில் இருக்காரு, நீயும் பூமியில் இருக்கிறாய், உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக நீ சொல், உன் வாயிலிருந்து சொல் பிறவதற்கு முன்னமே எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அதனால் நம்மளை தாழ்த்துறது எந்த அளவுக்கு, அதுதான் நாம் அதிகமாக பேசுகிறத விட அவர் அதிகமாக பேசுகிறாரா, மீன்ஸ் என்னென்னா அவருடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு நாம் அதிக நேரம் செலவு பண்ணுறோமா, அல்லது நாம் லிஸ்ட்டு போட்டு அதிக நேரம் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறோமா, இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய காரணம். ஸோ இதெல்லாம் ஆவிக்குரிய பெருமைகள் இருக்குது. இதெல்லாம் மலைகள், குன்றுகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தால் கர்த்தர் அங்கே வந்து கிரியை செய்ய மாட்டார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். அதே சமயத்தில் தாழ்மையின் போது இங்கே 4வது வசனத்தில் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு அப்படின்னு இருக்கு. அப்போது பள்ளம் அப்படின்னு சொல்லும்பொழுது வாழ்க்கையில் நமக்கு வந்து டிஸ்கரேஜ்மெண்ட், நம்ம வந்து நிறைய நேரத்தில் அதிகமான காலங்களில் சிலர்லாம் பார்த்திங்கன்னா தாழ்வு மனப்பான்மைக்கு போயிட்டவங்களெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு வரதே பெரிய கஷ்டம். விசுவாசத்தில் அவங்களுடைய பலவீனமாகிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நடக்காமல் போயிட்டா விசுவாசத்தில் பின்வாங்குற அளவுக்கு போயிடுவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உற்சாகம் பழைய எப்படி எபேசு சபைக்கு எழுதின பிரகாரமாக ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். அதுபோல் அந்த ஃபஸ்ட்டு இருந்த ரசிக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த உற்சாகம், அந்த ஒரு கர்த்தருக்காக நம்மளை அர்ப்பணித்து ஆன்லைன் ப்ரேயரெல்லாம் முழு இரவு ஜபத்தை அப்படியே கண்ணை திறந்து ஒரு தூக்கம் கூட வராமல் பாட்டு பாடி உற்சாகமாக இருந்த விசுவாசிங்கெலாம் பார்த்துருப்பீங்க. நாளடைவில் அப்படியே பின்வாங்கி போகக்கூடிய ஒரு இது. ஸோ அந்த பள்ளமான வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் வந்து பள்ளங்கள், அப்புறம் மனசோர்வு, பின்வாங்கி போகிற காரியம், நான் கேட்டது கிடைக்கல, டிஸ்கரேஜ்மெண்ட், ஆண்டவர் என்னுடைய ஜபத்துக்கு பதில் தரல, அவருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. ஐசக் வந்து இப்போது 4 வயசு ஆகுதுன்னா 5 வயசு ஆகுதுன்னா உடனே கார் கேட்டால் வாங்கி கொடுத்துட முடியுமா? நான் ஓட்டிகிட்டு போகிறேன், பைக் வேணும் எனக்கு, மாமா மாதிரி நான் பைக் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போது 18 வயசு ஆனால் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க, அப்புறமா தான் கொடுப்பாங்க. அதுபோல் நம்முடைய எல்லா ஜபத்துக்கும் பதில் உடனே கிடைக்கணும்னு இல்லை. உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். என்ன அறிந்திருக்கிறார்? பூமியில் இருக்கிற உங்கள் தகப்பன்மார் பெற்றோர்கள் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா உங்களுக்கு எதை கொடுக்கணும்னு அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம விடாமல் என்ன பண்ணணும், அவர்கிட்ட கேட்கணும். லூக்கா 11ஆம் அதிகாரம் நம்ம எப்படி கேட்கணுன்ட்டு அங்கே எழுதியிருக்கு. 6, 7, 8, 9வது வசனம் வாசிக்கும்பொழுது அந்த ஃப்ரெண்டு வந்து என்ன கேட்குறாரு, அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு, என் வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு விசிட்டர் வந்திருக்காரு, அதனால் அவர் வந்து விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்க கொஞ்சம் லேட் நைட் ஆகிடுச்சு, அவர் அங்கேயே தங்குறாரு, அவருக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு என் வீட்டில் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணும், நீ என்னுடைய நண்பனாக இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீ வந்து எனக்கு 3 கடனாக கொடு அப்படின்னு சொல்லி, அப்பாவும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, ஒரு ப்ரெட்டு கேட்குறாரு. அவர் ப்ரெட் பேக்கெட் இருந்தால் ஒன்று கொடுங்க, நான் திரும்ப இன்னொரு டைம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இப்போ என்கிட்ட வேறு வீட்டில் எதுவும் இல்லை, நான் எல்லாம் இப்போ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க ஃப்ரெண்டு, இல்லை நான் கதவெல்லாம் சாத்தியாச்சு, நாங்களாம் பிள்ளைங்களாம் தூங்கிட்டாங்க சாப்பிட்டு, இப்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது, இவர் லேட் நைட் ஆகிடுச்சு, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, நீ போயிட்டு வா, நாளைக்கு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட் அப்படின்றாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு முறை தொடர்ந்து கேட்குறாரு. அப்போது 8வது வசனம், தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் இழந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானது கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்றார். பத்தாவது வசனம், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டறிகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இப்போ 13வது வசனத்துக்கு வருவோம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆர்டினரி கிறிஸ்டியன் லைஃபுக்கும் வல்லமையான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ பள்ளத்தில் இருக்கிற நாம் வந்து உயர்த்தப்பட்டு கரெக்டாக சமநிலைமைக்கு வரணும். நமக்கு பெருமையும் வரக்கூடாது, வாழ்க்கையில் நம்ம தாழ்ந்தும் போயிடக்கூடாது. தாழ்வு ஒரு மனப்பான்மை நமக்கு வரக்கூடாது. அது வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னுவாங்க. அந்த மாதிரி போயிட்டா எதுக்குமே உற்சாகமாக கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாது, நம்ம வீட்டையும் பார்க்க முடியாது. நீங்கள் பர்சனல் குடும்ப வாழ்க்கையில் கூட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவங்களுக்கு ஒரு குற்ற மனப்பான்மை ஏதாவது ஒன்று இருக்கும். அவங்களால உற்சாகமாக எதுவும் செய்ய முடியாது, எதுவும் ஒரு கேப்பபிளான ஆளாகவே தெரிய மாட்டாங்க. எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். ஒரு கீபோர்டு கற்றுக்கணுன்னா கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், என்னால் முடியும், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த நாள் கற்றுக்கும் போது 1 மந்தில் கீபோர்டு கற்றுக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு வராது போல இருக்குது, இதெல்லாம் கடவுள் அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் கொடுக்கலையே அப்படின்னு நினச்சா என்ன ஒன்றுமே நடக்காது. ஸோ அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருந்தாலும் சரி. நான் வந்து பெங்களூரில் படிக்கும்பொழுது ஒர்க் பண்ணிகிட்டே படித்தேன். அந்த ஸ்லாக் எனக்கு கிடச்சி காலையிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் காலேஜ் போயிடுவோம். அப்புறம் மதியானத்துக்கு மேலே டியூட்டிக்கு போயிடுவோம். செகண்ட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்டு, இப்படியே 2 வருஷமாக பிஎஸ்சி படித்து முடிச்சேன். அப்புறம் இன்டர்ன்ஷிப் எல்லாம் கூட அப்படியே பண்ணேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் முடியாது போல தருது அப்படின்னு. ஆனால் நான் சேர்ந்துருந்த காலேஜில் அதுக்கு வழி இருந்துச்சு. ஆஃப் டே தான் காலேஜ் இருந்துச்சு. அப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போது 6 மந்த் அங்கேயே ஒர்க் பண்ணுவேன். காலேஜ்னாலே அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணோம். ஹாஸ்பிட்டல், அது பெரிய ஹாஸ்பிட்டலில், சஞ்சய் காந்தி மெடிக்கல் காலேஜ், ட்ராமா அண்டு எமர்ஜென்சி கேர் அதெல்லாம் இருந்தது. அதனால் ஸோ கர்நாடகா கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கும் ராஜீவ்காந்தி மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலேருந்து. அதனால் நான் வந்து அங்கே சேர்ந்துருந்தேன், படித்தேன். அதுக்கு முன்னால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு 2 வருஷம் கேப் விட்டுட்டு இருந்தேன் ஜாயின் பண்ணி. ஏன்னா ஒரு முறை ஃபெயில் ஆகிட்டான், அப்படியே விட்டுட்டேன். சரி, அரியர்ஸ்லாம் எழுத முடியாது பிள்ளைக்குது, நம்ம வேலையை பார்ப்போம், வேலையை விட்டு படிப்பை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அப்புறமா ஜோம் பண்ணிவிட்டு எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆண்டவரே, என்னால் இது முடியும் அப்படின்னு நான் நினச்சி தான் சேர்ந்தேன். ஆனால் முடியல, நீங்கள் உங்களுடைய கிருபை கொடுங்க ஆண்டவரே. எக்ஸாம் எழுதும்போது, ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது அலோவ் பண்ணவே இல்லை நிறைய பேர். ஒரு டீம் அப்படியே ஒரு 100 பேருக்கு கிட்ட. யாரெல்லாம் அந்த டைம் இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறது, இதிலே நீங்கள் எழுதிடணும், யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி ஃபெயில் ஆகிட்டு அப்படியே கேப் போட்டுட்டு இருந்தீங்களோ அவங்களாம் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கிறதுனால
கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு அந்த யூனிவர்சிட்டி சான்ஸ்லரே சொல்லிட்டார். அப்புறம் எல்லாரும் போயிட்டு ரிக்வஸ்ட் லெட்டர்லாம் எழுதி கொடுத்தாங்க. நிறைய காலேஜஸ்லேருந்து வந்து யூனிவர்சிட்டிலே போய் டைரெக்டாக லெட்டர் எழுதி கொடுத்தோம். அப்புறமா சரி இதுதான் லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, அதுக்கு அங்கே இருந்த சபையில் இருந்த ஒரு மூப்பர் வந்து ஜோமனார் எனக்கு ஃபோன்லேயே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் எழுத முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். செகண்ட் நாள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு நான்லாம் கேட்டேன். அப்போ நான் வந்து இப்படி ஜோம் பண்ணி கேட்டேன், ஆண்டவரே எப்படி வழி திறக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் சபையில் இருந்து அன்றைக்கி இருந்த மூப்பர்கிட்ட கேட்டு ஜோம் பண்ணப்போ அவர் இப்போ இங்கிலாண்டில் இருக்கார். அவர் ஜோம் ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாரு, நான் ஜோம் பண்ணுறோம், நீங்கள் போங்க ஃபர்தர் அப்படின்னு சொல்லி ஜபத்தோடு போய் கேளுங்க, நீங்கள் அதெல்லாம் அங்கே கர்த்தர் வழி திறப்பாருங்க. அதே போல் அவர் வந்து சரி இதுதான் லாஸ்ட் சான்ஸ், எல்லாரும் பாஸ் பண்ணிடணும், நெக்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிட்டு வந்து திரும்பி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து திரும்பி படிக்கணும் அப்படின்ட்டாரு. அதில் ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணிட்டு போய் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு கேட்டதுனால அப்போது வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. அப்போ நான் எழுதுனேன், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன். அதுபோல் கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து தைரியமாக இது நடக்கும் அந்த விசுவாசம் வந்துட்டால் போதும். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த தாழ்வு மனப்பான்மையில நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா இதுவோ பிசாசனுடைய தந்திரம். நமக்குள்ள பெருமையான எண்ணத்தை கொண்டு வந்தோம் பிசாசு தான். பள்ளமான அதாவது தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்து நம்மளால் முடியாது, அதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்ற ஒரு அவிவிசுவாசத்தை கொண்டு வரதும் பிசாசு தான். ஸோ லைஃப்பில் நாம் வந்து அனுபவபூர்வமாக சில காரியங்களை பார்க்கும்பொழுது அந்த விசுவாசம் அதுக்கப்புறமா எனக்கு வந்து நம்மளால் முடியாது அப்படின்றது எதுவுமே இல்லை. முடியும், நம்ம ஸ்டெப் வச்சு கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒப்பு கொடுத்து ஆண்டவரை இது நடத்துங்கன்னு சொன்னால் நடத்துகிறாரு. அதுபோல் ஒரு யூனிவர்சிட்டி சான்ஸ்லர்ஸ் அவருடைய ஹார்ட்டையே அவரால் மாற்ற முடியும்னு சொன்னால் எல்லாம் பண்ண முடியும். அதுபோல் அவர் தான் அந்த ரூல்ஸை எடுத்துன்னு வந்து வச்சுருந்தாரு, அவரே அந்த ஒரு ரூல்ஸை மாற்றிட்டார். அதனால் இந்த உலகத்தில் நாம் வின் பண்ணணும்னு சொல்லி தான் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் நமக்கு. ஸோ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, பலனை கொடுக்குறாரு. த இன்னர் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், இதை பற்றி நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அவர் நமக்குள்ளே வந்து பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் உள்ள நமக்காக ஊழியம் செஞ்சிட்ருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக சாதாரண கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறதுக்கு, அதாவது இதை வந்து படித்து வேதத்துலேருந்து நான் கட்டளையெல்லாம் படித்து வாக்குத்தத்தங்கள்லாம் படித்து ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு சாதாரண வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போகலாம். அது ஒரு நார்மல் கிறிஸ்டியன் லைஃப். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, அது தேவனுடைய சிந்தையை நான் அறிந்து கொள்ளணும். இந்த 1 வாசிக்கும்போது பாருங்க, 1 அங்கே அந்த அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறாங்க, 11வது வசனம், 2 வசனம், மனுஷனில் உள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இந்த உலகத்தில் வந்து நம்ம வாழறதுக்கு, கிறிஸ்துவனா வாழ்றதுக்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் ஒரு வழிகளை வைத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய வல்லமை நமக்கு கிடைக்கணும், தேவனிடத்திலிருந்து வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளணும். 2வது அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்றதை மாத்திரம் கேட்டு நடந்து செய்யணும். அப்படி வாழ்ற கிறிஸ்துவ வாழ்க்கை தான் வெற்றியின் பாதையில நம்மளை நடத்தும், வல்லமையா நடக்கும். நாமளா வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து எப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்களே, ஒரு பிரமாணம் இருக்கும், ஒரு 613 பிரமாணங்கள் இருக்குன்னு வச்சுங்க. நியாய பிரமாணங்கள், அந்த யாத்ராமன், லேவராக, எண்ணாமரம் எல்லாத்தையும் படிச்சுட்டு அதில் இருக்கிற பிரமாணத்தின்படி இது செய்யணும், இது சட்டம். அந்த சட்டத்திலெல்லாம், அந்த விதிமுறைகளெல்லாம், அந்த நியாய பிரமாணத்துலலாம் என்னென்னலாம் லூப் ஹோல் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க, இந்த வேத பரிசெயரும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்படி எழுதியிருக்குது, எப்படி பண்ணலாம் இல்லை, மோசே இப்படி எழுதியிருக்காரு. அதுக்கு வந்து அவங்களுக்கு சட்டத்தில் இருக்கிற ஒரு கேப் வந்து அவங்க யூஸ் பண்ணலான்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதி முதற் கொண்டு இப்படி இல்லை. எல்லாத்தையும் எங்கே போகிறாரு, ஆதி முதற் கொண்டு இல்லை, மோசைக்கு முன்னாடியெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
அப்படின்னு அவர் வந்து மத்தேயு 5, 6, 7ஆம் அதிகாரத்தில் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை இன்டர்பிரேட் பண்ணி பவுல் வந்து தெளிவாக பாவம் இல்லாமல் வாழ்கிறதுக்கான வழி எப்படி அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கட்டளையின் படி வாழ்கிறவன் வந்து பாவத்தை மேற்கொள்ள முடியாதுன்றத மனுஷனுக்கு காட்டணுன்றதுக்காக தான் ரோமரில் வந்து அந்த வசனத்தை விளக்கி காட்டிருக்கார். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஸோ இந்த கிருபை இயேசு கிறிஸ்துனால கொடுக்கப்பட்டது. அதனால நாம் வந்து ஜெய ஜீவியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வேணும். அதுதான். அப்புறம் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு வராமல் இருக்கணும்னு சொன்னால், இந்த தாழ்வு மனப்பான்மை நமக்கு வராமல் இருக்கணும்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துறதுக்கு நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கும், 84ஆம் சங்கீதம் 6வது வசனம். 84ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களும் நிரம்பும். அதனால 5வது வசனத்திலிருந்தே வாசிக்கும்போது, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஸோ இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நாம் வந்து செவ்வையான வழியில் நடக்க முடியாது, அந்த வழியை கை கொள்ள முடியாது. அந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே வந்து நம்மளை ஒரு வெற்றி இல்லாமல் தோல்விக்கு வழி நடத்தி விடும். அதான் பிசாசு நம்மளை வந்து அந்த விதமான ஒரு ஆயுதத்தை நமக்கு பயன்படுத்தி நம்மளையே அவன் தோல்வியின் வழியிலே நடத்திடுவான். ஆனால் தேவனுக்குள்ளாக நம் பலன் அடையும்படிக்கு தேவனுடைய ஆவியினாலே நாம் பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் வந்து அழுகையின் பள்ளத்தாக்கை, அந்த பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறதற்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மழை குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அப்படின்னா இந்த உலகத்தில் வெற்றியின் வாழ்க்கை, சாத்தான் மேலே வெற்றி, இந்த உலகத்தினுடைய வேர்ல்டு வேல்யூ சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, அரசாங்கங்கள் மூலமாக நம்மளை தாக்கக்கூடிய பிசாசனுடைய காரியங்கள், அப்புறம் நாம் வந்து ஒவ்வொன்றையும் பார்க்கக்கூடிய ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்குது. அதில் வந்து நம்ம கரெக்டாக அந்த கண்ணோட்டத்தோடு கூட பார்த்து அதில் வெற்றியின் வாழ்க்கை, இப்படி அநேக காரியங்கள் இருக்குது. அதனால் அவரிலே பலன் கொண்டு அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொள்கிற பலத்தின் மூலமாக நாம் பரலோகத்திலே போய் சேரும் பொழுது பாவம் இல்லாமல் ஜெய ஜீவியம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நாம் வாசிக்கிற பிரகாரமாக ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையில் நாம் போய் கிரீடத்தை பெற முடியும். அதனால் இந்த மலைகளும் குன்றுகளும் தகர்க்கப்பட வேண்டும், பள்ளங்களெல்லாம் சமமாக மாற்றப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு பெருமையே வரவே கூடாது, மலையோ குன்றுகளோ காணப்படவே கூடாது. தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 4:30 நேபுகாத்நேச்சர் வந்து என்ன சொல்கிறான், நான் எனக்காக அப்படின்னு தற்பெருமை உள்ள அந்த பெருமையின் ஆவி தான் அவன் என்ன பண்ணுச்சு, ஆண்டவரான தாழ்த்தி என்ன பண்ணார், 7 வருஷமாக அவனை வந்து காட்டில் அலைய விட்டார். 7 காலங்கள்லாம் 7 வருஷமாக ஒரு மிருகம் போல் அவன் பிள்ளைலாம் சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதனால் சங்கீதம் 23:4 கூட நம்ம வாசிக்கிறோம், மரண இருளின் பள்ளத்தாக்கு அதிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் கர்த்தர் நம்மை அவரோடு கூட நடத்தத்தக்கதாக, பரிசுத்தமான வாழ்க்கை வாழத்தக்கதாக, வெற்றியின் வாழ்க்கை வாழத்தக்கதாக அவருடைய ஆவியானவர்னாலே நாம் பலப்படுத்தப்படும் பொழுது நாம் அந்த பள்ளத்தை எல்லாம் மேற்கொள்ள முடியும். அதனால் ரோமர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு வசனம், ரோமர் 2:15
சாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாய பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். சார் 2:24 புரஜாதிகள் மத்தியிலே கோணலும் மாறுபாடுமான சந்ததி மத்தியிலே நாம் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கக்கூடாது. நம் மூலியமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் வரும். அங்கே அந்த வழி பாதைகள்லாம் எப்படி இருக்குது? கரடு முரடான வழிகளாக இருக்குது. அப்படிப்பட்ட மாறுபாடான வழிகள், கரடு முரடான வழிகள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அந்த கரடு முரடான வாழ்க்கையெல்லாம் சமமாக்கப்பட வேண்டும். ஏசாயா 40:4 வசனத்தில். அதனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியானவருடைய பலன் மூலமாக வாழ்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் வாழும் பொழுது, அவருடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து நம் மூலமாக கிரியை செய்வார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாக வந்து வழியை செவைப்படுத்தினார், ஆயத்தப்படுத்தினார். அதே போல நாம் இந்த உலகத்திலே அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருவதற்கு, மரணத்திலிருந்து அவர்களை ஜீவனுக்கு கொண்டு வருவதற்கு இயேசு கிறிஸ்து நம் மூலமாக கிரியை செய்ய நம்முடைய வாழ்க்கையில் பள்ளங்கள் குன்றுகள் எல்லாம் சரியாக்கப்பட வேண்டும். கோணலான வகைகள்லாம் நேராக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. ஆமென். ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய, எங்கள் மூலமாக உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, இந்த உலகத்தில் அனைத்து ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஆண்டவரே குன்றுகள் மலைகள் எல்லாம் தகர்க்கப்படத்தக்கதாகவும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு கோணலான அவைகள்லாம் சமமாக்கப்படத்தக்கதாக எங்களை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, நீர் எங்களை ஆண்டு வழிநடத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென்.